பார்ட் 5. ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு மிக அழகான ரோஜா தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளீர்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பூக்கள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்குகின்றன. ஆனால் நீங்கள் அந்த அழகை ரசிப்பதற்கு பதிலாக உங்கள் கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவையும் பெயிண்ட் பிரஷ் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பூவாக போய் சிவப்பிற்கு பதிலாக மஞ்சள் பெயிண்ட் அடிக்கிறீர்கள். வளைந்து இருக்கும் செடிகளை பிடித்து நேராக இழுத்து கட்டுகிறீர்கள். இந்த இலை ஏன் இப்படி இருக்கிறது, இந்த பூ ஏன் சின்னதாக இருக்கிறது என்று இயற்கையோடு சண்டையிடுகிறீர்கள். கடைசியில் என்ன நடக்கும்? அந்த தோட்டம் அழிந்து போகும். நீங்களும் சோர்வடைந்து ரத்தம் சிந்தி சரிந்து விழுவீர்கள். இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள். நண்பர்களே, அந்த ரோஜா தோட்டம் வேறு எங்கும் இல்லை. அதுதான் நீங்கள் வாழும் இந்த சமூகம். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள், உங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள். அந்த பெயிண்ட் டப்பாவை வைத்துக்கொண்டு எல்லோரையும் உங்கள் விருப்பப்படி மாற்றத் துடிக்கும் அந்த முட்டாள் பெயிண்டர் தான் நீங்கள். இந்த உலகத்தை, மற்ற மனிதர்களை திருத்த நினைத்தே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் இந்த உலகத்தரமான வெபினார் 5ஆம் பகுதிக்கு உங்களை மாபெரும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 4 பகுதிகளில் நம்முடைய உள்மனம் எப்படி செயல்படுகிறது, செயல்மனம், ஃபங்க்ஷனல் மைண்ட் என்றால் என்ன, குற்ற உணர்ச்சியிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை ஆழமாக பார்த்தோம். இன்று நாம் மனித வாழ்க்கையின் மிகச் சிக்கலான ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள் நுழையப் போகிறோம். அதுதான் உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ். மற்ற மனிதர்களோடு எப்படி 100% நிம்மதியாக வாழ்வது, மற்றவர்களை மாற்ற நினைக்கும் நம்முடைய ஈகோ எப்படி நம்மையே அழிக்கிறது. இதற்கான உளவியல் ரகசியங்களை இன்று உடைக்கப் போகிறோம். எமோஷனல் ஹுக். நான் அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றேன், ஆனா அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என் கணவர், மனைவி நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க ஆபீஸ் பாஸ் ஒரு சைக்கோ. அவரை நினைச்சாலே எனக்கு தலைவலி வருது. இப்படி யாரோ ஒருவரை நினைத்து நீங்கள் தினமும் உங்கள் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அவங்க மட்டும் கொஞ்சம் மாறிட்டா என் வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாயை, இல்யூஷன், இன்று விலகப் போகிறது. மற்றவர்கள் மாறாமலேயே உங்கள் வாழ்க்கையை எப்படி சொர்க்கமாக மாற்றுவது என்ற ரகசியத்தை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஸ்டோரி: தி கிங் வித் டெண்டர் ஃபீட். பழங்காலத்தில் ஒரு மாபெரும் அரசன் இருந்தான். அவன் நாடு முழுவதும் வெற்றி பெற்றான். ஒரு நாள் அவன் தன் நாட்டின் நிலைமையை பார்க்க தனது அரண்மனையை விட்டு வெளியேறி காடு மலைகளெல்லாம் நடந்து சென்றான். பல மைல்கள் நடந்ததால் அவனது மென்மையான பாதங்களில் கற்கள் குத்தி முட்கள் ஏறி ரத்தம் வந்துவிட்டது. அரண்மனைக்கு திரும்பிய அரசன் கோபத்தில் கொதித்தான். தனது மந்திரியை கூப்பிட்டு ஒரு மாபெரும் கட்டளையிட்டான். என் பாதங்களில் முள் குத்திவிட்டது. இந்த உலகம் மிகவும் கரடுமுரடாக இருக்கிறது. எனவே நாளை காலைக்குள் என் நாட்டு பூமி முழுவதும் எங்கும் முள்ளோ கல்லோ இல்லாதவாறு ஒரு பெரிய விலங்கின் தோலால், லெதர் கார்பெட், மூடப்பட வேண்டும். நான் நடக்கும் இடம் முழுவதும் மென்மையாக இருக்க வேண்டும் என்றான். மந்திரி அதிர்ந்து போனார். அரசே, பூமி முழுவதையும் தோலால் மூடுவது எப்படி சாத்தியம்? அதற்கு எத்தனை கோடி விலங்குகளை கொல்ல வேண்டும்? எவ்வளவு பணம் செலவாகும்? இது நடக்காத காரியம் என்றார். அரசன் கேட்பதாக இல்லை. பூமியை மூடாவிட்டால் உன் தலையை சீவி விடுவேன் என்று கர்ஜித்தான். அப்போது அரசவையின் மூலையில் இருந்த ஒரு வயதான ஞானி சிரித்துக்கொண்டே முன்வந்தார். அரசே, இந்த உலகம் முழுவதையும் தோலால் மூடுவது உங்கள் பாதங்களை பாதுகாக்கத்தான் அல்லவா என்று கேட்டார். ஆமாம் என்றான் அரசன். அந்த ஞானி தனது பையில் இருந்த ஒரு சிறிய தோல் துண்டை எடுத்து அரசனின் 2 பாதங்களுக்கும் அளவாக வெட்டி ஒரு கயிற்றால் அவனது பாதங்களில் கட்டினார். அரசே, இப்போது நடந்து பாருங்கள். நீங்கள் எங்கு நடந்தாலும் பூமி மென்மையாகவே இருக்கும். உலகத்தை மூடுவதை விட உங்கள் பாதங்களை மூடிக்கொள்வது எவ்வளவு சுலபம் என்றார் ஞானி. இதுதான் காலணிகளின் ஸ்லிப்பர்ஸ் உருவாக்கம் என்று ஒரு கதை உண்டு. ஆடியன்ஸ் கனெக்ஷன். நண்பர்களே, நீங்கள் இதை அனுபவித்திருக்கிறீர்களா? உலகத்தில் உள்ள எல்லோரையும் உங்கள் விருப்பப்படி மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உலகம் முழுவதையும் தோளால் மூட நினைக்கும் அரசனின் முட்டாள்தனத்தை போன்றது. கணவன் இப்படி இருக்க வேண்டும், மாமியார் இப்படி பேச வேண்டும், குழந்தை இப்படி படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு உலகத்தை எல்லாம் திருத்த போராடுகிறீர்களா? அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன செருப்பை போட்டுக்கொண்டு நிம்மதியாக நடக்க தயாராக இருக்கிறீர்களா? டாபிக் இன்ட்ரோடக்ஷன். உறவு சிக்கல்களின் உளவியல். இன்று நாம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற அற்புதமான நூலின் அடிப்படையில் மனித உறவுகள் ஏன் சிக்கலாகின்றன என்பதை பார்க்கப் போகிறோம். என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை சுற்றியுள்ள உலகம் நான் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று நம்முடைய உளவியல் மனம், சைக்காலஜிக்கல் மைண்ட் போடும் நிபந்தனைதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர். உறவுகளில் செயல் மனதை, ஃபங்க்ஷனல் மைண்ட், எப்படி பயன்படுத்துவது? மற்றவர்களின் உளவியல் மனதை எப்படி வேடிக்கை பார்ப்பது? வாருங்கள்
ஆழமாக பயணிப்போம். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள். உங்கள் அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பைக்கில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். முன்னால் செல்லும் ஒருவர் எந்த ஒரு சிக்னல் கொடுக்காமல் திடீரென்று வலதுபுறம் திரும்புகிறார். நீங்கள் பிரேக் பிரேக் அடித்து தப்பித்து விடுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு கோபம் வரும். அறிவில்லையா இவனுக்கு, எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு என்று அவரை திட்டிக் கொண்டே ஆபீஸ் போவீர்கள். ஆபீஸ் போன பிறகும் அரை மணி நேரம் உங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம், இன்னைக்கு ஒரு முட்டாள் எப்படி வண்டி ஓட்டுனான் தெரியுமா என்று புலம்புவீர்கள். அவர் வண்டியை தவறாக ஓட்டியது அவருடைய அறியாமை. ஆனால் நீங்கள் ஏன் அடுத்த 2 மணி நேரம் உங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? உங்களால் உலகத்தில் உள்ள அனைவரையும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வைக்க முடியுமா? முடியாது. அவர் அப்படி திரும்புவார் என்று எதிர்பார்த்து பாதுகாப்பாக பிரேக் அடிப்பதுதான் உங்களின் செயல். மனதின் பொறுப்பு. வில்லேஜ் எக்ஸாம்பிள். கிராமங்களில் ஒரு சொலவடை சொல்வார்கள், நாயின் வாலை நிமிர்த்த முடியுமா என்று. ஒரு விவசாயிக்கு ஒரு நாய் இருந்தது. அந்த நாயின் வால் வளைந்திருப்பதை பார்த்து அவருக்கு பிடிக்கவில்லை. என் நாயின் வால் நேராக இருக்க வேண்டும் என்று ஒரு மூங்கில் குழாயை கட்டி வைத்தார். 1 மாதம் கழித்து கழற்றி பார்த்தால் வால் மீண்டும் வளைந்துதான் இருந்தது. நாய் குறைப்பது, வாலை ஆட்டுவது அதன் இயல்பு. அதை போலத்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் உண்டு. மாமியாரிடம் போய், நீங்கள் என் அம்மா போல அன்பு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் நாயின் வாலை நிமிர்த்த நினைப்பதும் ஒன்றுதான். சிட்டி எக்ஸாம்பிள். நகரங்களில் கார்ப்பரேட் கம்பெனிகளில் நடப்பதை பாருங்கள். ஒரு டீம் லீடர் இருப்பார். அவர் எப்போது பார்த்தாலும் கத்திக்கொண்டே இருப்பார். யாரையும் மதிக்க மாட்டார். அவருக்கு கீழே வேலை செய்யும் ஊழியர் தினமும் அழுது கொண்டே இருப்பார். எங்க பாஸ் ஏன் இப்படி இருக்காரு, அவர் என்னை பாராட்டவே மாட்டேங்கிறார் என்று. அந்த பாஸ் கத்துவது அவருடைய உளவியல் பிரச்சனை, சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அதை நீங்கள் ஏன் உங்கள் தகுதிக்கு, செல்ஃப் வொர்த் குந்தகமாக நினைக்கிறீர்கள்? அவர் கத்துவாரு, அது அவர் கேரக்டர். நான் என் வேலையை சரியாக செய்கிறேனா என்று செயல் மனதோடு ஃபங்க்ஷனல் மைண்ட் அணுகினால் அங்கே மன அழுத்தம் வரவே வராது. ஃபேமிலி எக்ஸாம்பிள். குடும்பத்தில் இதுதான் மிகப்பெரிய பூகம்பம். கணவனுக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும், மனைவிக்கு பேசுவது பிடிக்கும். கணவன் வேலை முடிந்து வந்து டிவியை பார்ப்பான். உடனே மனைவிக்கு கோபம் வரும். இவருக்கு என் மேல அன்பே இல்லை, எப்போ பாரு டிவி தான் என்று. கணவன் நினைப்பான், இவளுக்கு என்னை புரிஞ்சுக்கவே தெரியல, நான் ஆபீஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறா என்று. 2 பேரும் தங்களுக்குள் ஒரு கற்பனை உலகத்தை, எக்ஸ்பெக்டேஷன் வைத்துக்கொண்டு எதிரே இருப்பவர் அதன்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் எல்லா விவாகரத்துகளுக்கும் மனக்கசப்புகளுக்கும் காரணம். ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள். மாணவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாணவன் நன்றாக படிப்பான். ஆனால் அவனது பெற்றோர் எப்போது பார்த்தாலும், பக்கத்து வீட்டு பையனை பாரு எப்படி படிக்கிறான், நீயும் அவனை மாதிரி ஆகணும் என்று கம்பேர் செய்வார்கள். இந்த மாணவன் என்ன நினைப்பான்? எங்க அப்பா அம்மா திருந்தவே மாட்டாங்க என்று கோபப்படுவான். பெற்றோர் மாறுவார்களா? மாட்டார்கள். அவர்கள் அப்படித்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவன், அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் என் படிப்பை என் ஸ்டைலில் படிப்பேன் என்று புரிந்து கொண்டால் அங்கே கவலை இல்லை. பிசினஸ் எக்ஸாம்பிள். வியாபாரத்தில் ஒரு கடைக்காரர் இருக்கிறார். வாடிக்கையாளர் வந்து எப்போதுமே பார்கெயின் பேசுவார். 100 ரூபாய் பொருளை 30 ரூபாய்க்கு கேட்கிறார்களே, இவர்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று கடைக்காரர் தினமும் கோபப்படுவார். வாடிக்கையாளர் அப்படித்தான் பேரம் பேசுவார். அது அவரது இயல்பு. கடைக்காரர் தன் செயல் மனதை பயன்படுத்தி, ஐயா, இது பிக்சட் ரேட் கட்டுப்படியாகாது என்று சிரித்து கொண்டே சொல்ல பழக வேண்டும். அதை விட்டுவிட்டு வாடிக்கையாளரின் குணத்தை மாற்ற நினைத்தால் வியாபாரம் படுத்தே போய்விடும். சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். அறிவியல் ஆதாரம். இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை மிக கூர்மையாக கவனியுங்கள். நாம் ஏன் அடுத்தவர்களை மாற்றத் துடிக்கிறோம்? மூளை அறிவியலில் நியூரோசயின்ஸ் இதை தியரி ஆஃப் மைண்ட் மற்றும் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வார்கள். நம் மூளை எப்போதும் தான் நினைப்பதுதான் சரி என்று நம்பும். நான் இப்படி சிந்திப்பதால் மற்றவர்களும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று நம் மூளை ஒரு மாயையை, காக்னிட்டிவ் பயஸ் உருவாக்குகிறது. ஸ்ரீ பகவத் அவர்கள் இதை பற்றி மிக அற்புதமாக விளக்குகிறார். நாம் புற உலகை, எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், மனிதர்கள், சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைப்பதே நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். ஒவ்வொரு மனிதனின் மூளையும் அவனது கடந்த கால அனுபவங்கள், வளர்ப்பு முறை, காயங்கள் ஆகியவற்றால் தனித்துவமாக புரோகிராம்டு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ ஒரு குறிப்பிட்ட வழியில் கோபப்படுகிறார்கள் என்றால் அது அவர்களது மூளையின் நரம்பியல் பதிவு, நியூரல் பாத்வே. அந்த பதிவை நீங்கள் வெளியிலிருந்து கத்தி சண்டையிட்டு மாற்றிவிட முடியாது. சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். தி எக்ஸ்பெக்டேஷன் ட்ராப். எதிர்பார்ப்பு வலை. உளவியலில் இதை எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மிஸ்மேட்ச் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பை, எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குகிறீர்கள். ஆனால் நிஜத்தில் ரியாலிட்டி, அவர் வேறு மாதிரி இருக்கிறார். இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள இடைவெளிதான் உங்கள் கோபம் மற்றும் கவலை.
பகவத் ஐயா அவர்களின் பார்வையில் நாம் ஒரு விஷயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம்முடைய முதல் அறியாமை. ஒரு பூனை இருக்கிறது. அந்த பூனையிடம் போய், நீ ஏன் நாயைப் போல குரைப்பதில்லை? நீ குரைத்துத்தான் ஆக வேண்டும் என்று தினமும் சண்டையிட்டால் யாருக்கு மனநல மருத்துவர் தேவை? பூனைக்கா? உங்களுக்கா? நம்மில் பலரும் இப்படித்தான் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து, நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ அப்படி இருக்க வேண்டும் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அ ஸ்மால் லாஃப் மொமெண்ட். ஒரு கணவன் மனைவியிடம் கேட்டானாம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை நீங்க வாங்கன்னு மரியாதையா கூப்பிட்ட, இப்போ என்னடான்னா ஏன்பா இங்க வாடான்னு கூப்பிடுற, ஏன் இந்த மாற்றம்? அதற்கு மனைவி கூலாக சொன்னாலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கனவு நாயகன், இப்போ நீங்க என் சொந்தக்காரன். சொந்தக்காரனை கொஞ்சம் உரிமையா திட்டத்தான் செய்வேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மனித இயல்பு. நாம் எதிர்பார்ப்பது சினிமா, நடப்பது நிஜம். பிரெயின் சயின்ஸ், மூளை அறிவியல். மற்றவர்கள் உங்களை திட்டும்போது அல்லது கோபப்படும் போது உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது? அவர்களது வார்த்தைகள் உங்கள் காதுகள் வழியாக மூளையின் அமிக்டாலா அடையும் போது உங்களின் ஈகோ தூண்டப்படுகிறது. அவர்கள் என்னை மதிக்கவில்லை என்ற உணர்வு மூளையில் கோர்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோனை சுரக்கச் செய்கிறது. உடனே நீங்களும் பதிலுக்கு கத்துகிறீர்கள். இதை மிரர் நியூரான்ஸ் எஃபெக்ட் என்பார்கள். எதிராளியின் கோபத்தை உங்கள் மூளை கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது. ஆனால் இதை எப்படி உடைப்பது? எப்போது நீங்கள் அவர்கள் கத்துவது அவர்களுடைய உளவியல் பிரச்சனை, தேர் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று பிரித்து பார்க்கிறீர்களோ, செப்பரேஷன், அப்போது உங்கள் மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் விழித்துக் கொள்கிறது. நீங்கள் அமைதியாகி விடுகிறீர்கள். கம்யூனிகேஷன், பிஹேவியர் சேஞ்ச் டெக்னிக்ஸ். உறவுகளில் நிம்மதியாக இருக்க ஒரு மாபெரும் நடத்தை மாற்ற பயிற்சி, பிஹேவியர் சேஞ்ச் டெக்னிக் உள்ளது. இதை ஃபங்க்ஷனல் பவுண்டரிஸ் வெர்சஸ் சைக்காலஜிக்கல் ஃப்ரீடம், செயல்முறை எல்லைகள் மற்றும் உளவியல் சுதந்திரம் என்று கூறலாம். இது பகவத் ஐயா அவர்களின் மிக முக்கியமான சித்தாந்தம். மற்ற மனிதர்களின் உளவியல் மனதிற்கு 100% சுதந்திரம் கொடுங்கள். அதாவது அவர்கள் உங்களை பற்றி கோபப்படலாம், வெறுக்கலாம், தவறாக நினைக்கலாம். அது அவர்களுடைய மனதின் சுதந்திரம். அதை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். ஆனால் புற உலகில், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, உங்களை மீறி அவர்கள் ஏதேனும் ஃபங்க்ஷனல் ஆக்ட் செய்தால், உதாரணமாக உங்களை அடிப்பது அல்லது உங்கள் பணத்தை ஏமாற்றுவது, அங்கே உங்கள் செயல் மனதை பயன்படுத்தி 100% தடுத்து நிறுத்துங்கள். உங்களை ஒருவர் மனதிற்குள் வெறுக்கிறார் என்றால் அது அவர் பிரச்சனை. ஆனால் அவர் உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டினால் அது புற உலக பிரச்சனை. அங்கு நீங்கள் சண்டையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் குப்பை கொட்டுவதை தடுப்பதை விட, அவன் ஏன் என்னை பிடிக்காமல் இருக்கிறான் என்று அவனது உளவியல் மனதை திருத்தப் போராடுகிறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! மைண்ட்ஃபுல்னஸ் கிடையாதா? ஆன்மீக பார்வை. கவனிக்கவும், இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராத தூய்மையான விழிப்புணர்வு சார்ந்த ஆன்மீக கண்ணோட்டம். நம் சித்தர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார்கள், உலகம் உவப்பன செய். அதாவது உலகத்தின் தன்மையை புரிந்து கொள். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நதியிடம் போய், நீ ஏன் இந்த திசையில் ஓடுகிறாய், என் வீட்டிற்குள் ஓடிவா என்று கட்டளையிட முடியாது. நீங்கள் நதிக்கு தகுந்தாற்போல் ஒரு கால்வாய் வெட்டி தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களும் பியர்கேட்டியர் பல்வேறு வடிவங்களே. ஒருவருக்கு கோபம் அதிகம் என்றால் அவர் ஒரு சுட்டெரிக்கும் சூரியன் போல. ஒருவருக்கு அன்பான குணம் என்றால் அவர் ஒரு குளிர்ந்த நிலவு போல. நீங்கள் சூரியனிடம் போய், நீ நிலவாக மாறு என்று கேட்க முடியாது. சூரியன் இருக்கும்போது நீங்கள் குடையை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் செயல் மனம். மற்றவர்களின் குணங்களை இயற்கையின் சீற்றங்களாகவும் மாற்றங்களாகவும் பாருங்கள். அவர்களை திருத்தும் பொறுப்பை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கவனியுங்கள். பிராக்டிக்கல் எக்ஸசைஸ், செயல்முறை பயிற்சி. நீங்கள் இதை அனுபவித்திருக்கிறீர்களா? இப்பொழுது ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள். மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். டேக் அ டீப் பிரெத். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் வெறுக்கும் அல்லது உங்களை மிகவும் எரிச்சலூட்டும் ஒரு நபரை உங்கள் மனத்திரையில் கொண்டு வாருங்கள். அது மாமியாராக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், அல்லது முரண்டு பிடிக்கும் பிள்ளையாக இருக்கலாம். அவர்கள் வழக்கமாக உங்களை எப்படி கோபப்படுத்துவார்களோ அதை நினைத்து பாருங்கள். உங்கள் நெஞ்சில் ஒரு இறுக்கம் வருகிறதா? இப்போது உங்கள் மனதிற்குள் இப்படி சொல்லுங்கள், இந்த மனிதர் இப்படித்தான், இதுதான் இவருடைய டிசைன். இவர் மாறுவார் என்று நான் இனி ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன். இவருடைய குறைகளோடு நான் அப்படியே 100% ஏற்றுக்கொள்கிறேன். இவரை திருத்தும் வேலையை நான் இன்றோடு ராஜினாமா செய்கிறேன். இப்போது கவனியுங்கள். உங்கள் மூச்சு சீராகிறதா? உங்கள் தோள்பட்டையில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல ஒரு நிம்மதி கிடைக்கிறதா? மெதுவாக கண்களை திறங்கள். இதுதான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எப்போது நீங்கள் ஒருவரை திருத்தும் முயற்சியை கைவிடுகிறீர்களோ அந்த நொடியே நீங்கள் சுதந்திரம் அடைந்து விடுகிறீர்கள். ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ், சிந்தனைக்கான கேள்விகள்.
உங்கள் மனசாட்சியை பார்த்து இந்த கேள்விகளை கேளுங்கள். இத்தனை வருடங்களாக உங்கள் கணவனையோ மனைவியையோ மாற்றுவதற்காக நீங்கள் சண்டையிட்டு சாதித்தது என்ன? இரத்தக் கொதிப்பு ஏறியதை தவிர வேறு ஏதாவது நடந்ததா? மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள்? உங்கள் உண்மையான மதிப்பு மற்றவர்களின் சர்டிபிகேட் இருக்கிறதா? ஒரு முல்லை கையால் பிடுங்குவது சுலபமா? அல்லது முள் செடியையே அழித்து விடுவது சுலபமா? செருப்பு அணிந்து கொள்வது, உங்களை மாற்றிக்கொள்வது தானே புத்திசாலித்தனம். ஸ்மால் ஆக்டிவிட்டி ஒன்று, சிறிய செயல்பாடு. இன்றைய தினத்தில் ஒரு சின்ன இன்விசிபிள் ஷீல்டு, கண்ணுக்கு தெரியாத கவசம் பயிற்சி செய்ய போகிறீர்கள். இன்று உங்களை யாராவது கோபப்படுத்தவோ அல்லது திட்டவோ செய்தால் உங்கள் உடம்பை சுற்றி ஒரு கண்ணாடியாலான கவசம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அந்த கவசத்தில் பட்டு அப்படியே கீழே விழுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பேசுவதை முழுமையாக கேளுங்கள். ஆனால் மனதிற்குள் இது அவரோட சைக்காலஜி, இது எனக்கானது இல்லை என்று சிரித்துக்கொண்டே விலகி நில்லுங்கள். உங்கள் மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். அடுத்த கட்ட நடவடிக்கைகள். எதிர்பார்ப்பை 0 ஆக்குங்கள். எக்ஸ்பெக்டேஷன் 0. நாளை காலை எழுந்தவுடன் உங்கள் குடும்பத்தாரிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீர்கள். இவன் இப்படித்தான் இருப்பான் என்று நிதர்சனத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றம் இல்லை. ரியாக்ட் செய்யாதீர்கள், ரெஸ்பாண்ட் செய்யுங்கள். டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். கோபத்தில் ஒருவர் கத்தும்போது நீங்களும் கத்தினால் அது ரியாக்ஷன். உளவியல் மனம். சரிங்க, நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டேன், ஆனா இதுதான் ரூல்ஸ் என்று அமைதியாக செயல்பட்டால் அது ரெஸ்பான்ஸ், செயல் மனம். உங்கள் ரிமோட்டை உங்கள் கையில் வையுங்கள். ஹோல்ட் யோர் ரிமோட். உங்களை ஒருவர் புகழ்ந்தால் சிரிக்கிறீர்கள், திட்டினால் அழுகிறீர்கள். அப்படியென்றால் உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கிறது என்று அர்த்தம். இன்று முதல் என் சந்தோஷத்தை நான் தான் முடிவெடுப்பேன், மற்றவர்கள் அல்ல என்று உறுதியாக இருங்கள். ஹோம்வொர்க், உங்களுக்கான வீட்டுப்பாடம். இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஒரு நோட்டு புத்தகம் எடுங்கள். த புக் ஆஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதலின் புத்தகம் என்று பெயரிடுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள முக்கியமான 3 நபர்களின் பெயர்களை எழுதுங்கள். ஒவ்வொரு பெயருக்கு கீழும் உங்களை மிகவும் எரிச்சலூட்டும் அவர்களுடைய 2 குணங்களை எழுதுங்கள். பிறகு அதற்கு கீழே பெரிய எழுத்துக்களில் இப்படி எழுதுங்கள்: இவை அனைத்தும் இவர்களுடைய தனிப்பட்ட இயல்பு. இவர்களை என் விருப்பப்படி மாற்ற எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இவர்களது இந்த குணங்களை நான் எவ்வித நிபந்தனையுமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். இவர்களை சமாளிக்கும் புறச்செயல்களில் ஃபங்க்ஷனல் ஆக்ஷன்ஸ் மட்டுமே நான் கவனம் செலுத்துவேன். இதை வாய்விட்டு சத்தமாக படித்துவிட்டு ஒரு புன்னகையோடு நிம்மதியாக தூங்குங்கள். உறவுகள் அனைத்தும் உங்களுக்கு இனிமையாக மாறும். சம்மரி, சுருக்கம். நண்பர்களே, இந்த 5ஆம் பகுதியில் நாம் வாழ்க்கையின் மிகப்பெரிய புதிரை அவிழ்த்திருக்கிறோம். உலகத்தை நம் விருப்பப்படி வளைக்க நினைப்பதே நமது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். ஒவ்வொரு மனிதரும் அவர்களது கடந்த கால பதிவுகளால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களை மாற்ற நினைப்பது சைக்காலஜிக்கல் கரெக்ஷன், நமது அறியாமை. மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு, உளவியல் குறைபாடுகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துவிட்டு புற உலகில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், ஃபங்க்ஷனல் எக்ஸிகியூஷன் என்பதில் மட்டுமே நமது முழு கவனத்தையும் வைக்க வேண்டும். மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது மட்டுமே உறவுகளில் நிரந்தர அமைதியை தரும். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். அடுத்த பகுதிக்கான எதிர்பார்ப்பு. நாம் இப்போது மனதின் அனைத்து ரகசியங்களையும் பார்த்துவிட்டோம். கவலையை எப்படி பார்ப்பது, செயல் மனம் என்றால் என்ன, குற்ற உணர்ச்சியை எப்படி அழிப்பது, மற்ற மனிதர்களை எப்படி கையாளுவது என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டோம். சரி, இது மட்டும் போதுமா? இதையெல்லாம் தாண்டி மனித வாழ்க்கையின் உச்சக்கட்ட இலக்கு என்று ஒன்று இருக்கிறதே, அதுதான் எல்லை இல்லாத ஆனந்தம், அல்டிமேட் பிளிஸ் மற்றும் ஞானம், என்லைட்டன்மெண்ட். ஞானம் என்றால் என்ன? அது ஏதோ இமயமலையில் போய் தவம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? அல்லது குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதனான உங்களுக்கும் கிடைக்குமா? உங்களுக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை, தி அல்டிமேட் ரியாலிட்டி, நீங்கள் உணரும் அந்த இறுதி புள்ளி எது? அடுத்த பகுதியில் உங்கள் வாழ்நாளின் மிகச்சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போகும் அந்த மாபெரும் ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியத்தை நாம் திறக்கப் போகிறோம். இது வெபினாரின் இறுதி பகுதி, உங்களை ஒரு புதிய மனிதனாக உருமாற்றப் போகும் பகுதி. தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் கண்டினியூ என்று சொன்னவுடன் பகுதி 6 தொடங்கும். பார்ட் கம்ப்ளீட்.